நம் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்க நம் பள்ளி முதல்வர் திரு பாலா அவர்களையும் துணை முதல்வர் நிம்மி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நம் அட்லாண்டா மாநகரத்துள்ள இந்திய தூதரக ஜெனரல் ஸ்ரீ ரமேஷ் பாபு லக்ஷ்மணன் அவர்களை மெரிடா தமிழ் பள்ளி சார்பாக மீண்டும் வருக என்று வரவேற்கிறோம். மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஸ்ரீ ரமேஷ் பாபு லக்ஷ்மணன் அவர்கள் இந்திய அயலக சேவையில் உயர் அலுவலராக 2005 முதல் இருந்து வருகிறார். அட்லாண்டா தூதரக ஜெனரலாக வருவதற்கு முன் வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்திருக்கிறார். இந்தியா G20 மாநாடு தலைமையேற்றிருக்கும் போது அவர் G20 சந்திப்புக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி செயல்பாடுகளை தலைமையேற்று சிறப்பாக நடத்தியிருக்கிறார். மேலும் துரித செயல்பாட்டு பிரிவு தலைவராக பணிபுரியும் போது கூடுதல் பொறுப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஆபரேஷன் கங்கா செயல்பாட்டின் போது கட்டுப்பாட்டு அறை பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். நிர்வாக மற்றும் மனிதவளத்துறை தலைவராகவும் பணிபுரிந்திருக்கிறார். முந்தைய வெளியுறவு தொடர்பான பணிகளில் அவர் மாஸ்கோ, உஷானவே, பாரிஸ் மற்றும் கொழும்பில் அரசியல், வணிகம் மற்றும் கலாச்சார தொடர்புகளில் பணிபுரிந்திருக்கிறார். இறுதியாக புதுதில்லியில் 2011 முதல் 13 வரை இருக்கும்போது ஆப்பிரிக்க பிரிவில் தென்னாப்பிரிக்க நாடுகளில் டெஸ்க் ஆஃபீஸராகவும் பணிபுரிந்திருக்கிறார். இத்தகைய மதிப்புமிக்க பல பொறுப்புகளில் பணிபுரிந்து தற்போது அட்லாண்டா மாநகரத்தின் இந்திய தூதரக ஜெனரலாகவும் இருக்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீ ரமேஷ் பாபு லக்ஷ்மணன் அவர்களை வாழ்த்துகிறோம். திரு ரமேஷ் பாபு லக்ஷ்மணன் அவர்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். மரியட்டா தமிழ் பள்ளி முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். உங்கள் பள்ளியோட ஆண்டு விழாவுக்கு வர முடியாமல் போனதுக்கு மன்னிக்குவோம். வேறு ஒரு ஊருக்கு போனதுனால பள்ளி ஆண்டு விழாவுக்கு வர முடியல. சரி, பொங்கல் கண்டிப்பாக வந்துடுவோம். அடுத்த ஆண்டு விழாவுக்கு வரணும்னு நினச்சாலும் வேறு ஏதாவது வந்துருச்சுன்னா வர முடியாமல் போயிடுமே. ஏன்னா இந்த பள்ளி மாணவர்கள் இந்த மேடையில் வந்து என்னென்ன ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், பாட்டு போட்டி, இன்னும் பேச்சு போட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த வாட்டி ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் விரும்ப மாட்டாங்க. பட் இருந்தாலும் பேச்சு போட்டி வச்சிங்கன்னா அது ஒரு திறமை, அது ஒரு நல்ல திறன் தான். ஒரு சிலர் வந்து பேசும்போது மாணவர்கள் சொல்லும்போது மாணவர்கள் கேட்குறது ஒரு விதம், நம்ம என்ன தான் சொன்னாலும் மாணவர்கள் காதில் பெருசாக போகாது. தமிழ் பாரம்பரியம், பண்பாடு அதெல்லாம். ஆனால் இங்கே மேடையில் பார்க்கும்போது இந்த நாடகமும் சரி, இங்கே நடக்கிற பாடல், ஆற்றல் பாடல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, பெருமிதமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருந்து தமிழ் பண்பாட்டை பாதுகாத்துக்கிறோம் நாங்களாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, தமிழ்நாட்டை விட இங்கே சிறப்பாக பொங்கல் கொண்டாட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போல்லாம் நம்ம ஊர்லெலாம் வந்து பொங்கல் கொண்டாட்டம்னா ஏதோ புது படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, போனோமா, பார்த்தோமா, பொங்கல் வச்சோமா, சாப்பிட்டோமா, கோயில் போனோமான்னு இருக்கும். ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு பொங்கல் விழாக்கள்லாம் பெருசாக நடக்காது. நம்மலாம் படித்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லா விழாவும் சேர்ந்து ரொம்ப பெருமிதம். இதை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்க முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் எல்லாரும் இந்த சவுண்ட் சிஸ்டத்துலேருந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் பற்றி எல்லாம் நிறைய பேசியிருப்பீங்க. பொங்கல்லாம் 4 நாள் அது இதுன்னு. எல்லா விழாவும் வந்து சங்கராந்தின்னு இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க பொங்கல். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து தமிழரோட சேர்த்து வச்சுருக்கான். நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தோடு சேர்த்து இதை நம்ம வந்து தமிழர் திருநாள்னு கொண்டாடுறோம். அது கொண்டாடும் போது அது இதை விட சிறப்பு மிக்க ஒரு விழாவாக கொண்டாடுகிறோம். சாதாரண பொங்கல் வச்சோம், சூரியனுக்கு நன்றி தெரிவித்தோம், மாடுக்கு நன்றி தெரிவித்தோம் இல்லாமல் அது நம்மளோட வீரம், கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இலக்கணம் எல்லாம் இது ஒன்று கூடி வர்றதுனால இது ஒரு பெரிய விழாவாக தமிழர் திருநாளில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை இங்கே மேரியாட்டாவில் அமெரிக்காவில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களோட பணி சிறப்பு மென்மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கிறோம். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், மாலை வணக்கம். நன்றி.